ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கும் இந்தியாவை அச்சுறுத்த நினைக்கும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தொடர்ச்சியாக பல அழுத்தங்களை கொடுத்து வருகிறார். நான் உத்தரவிட்டால் அதை செய்தே ஆக வேண்டும் என்று நிலைப்பாடு கொண்டவராக இருக்கும் டிரம்ப் இந்தியாவை தன் வழிக்கு கொண்டு வர பல்வேறு குட்டி கலாட்டா வேலைகளை செய்து வருகிறார். இந்திய பொருட்களுக்கு முதலில் 25% வரி விதித்த டிரம்ப் பின்னர் கூடுதலாக 25% வரி விதித்து நடவடிக்கை மேற்கொண்டார். ரஷ்யாவுடனான இந்தியாவின் கச்சா எண்ணெய் வர்த்தக நிதி யுக்ரைனுக்கு எதிரான போரில் பயன்படுத்தப்படுவதாகவும் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமென்றால் இந்தியா வேறு நாடுகளுடன் எண்ணெய் வர்த்தகம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் டிரம்ப் நிர்பந்தித்தார். ஆனால் ரஷ்யா மற்றும் யுக்ரைன் அதிபர்களுடன் நடத்திய போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் ஒரே நிலைப்பாட்டை கொண்டிருக்காமல் சூழ்நிலைக்கேற்ப மாற்றி மாற்றி கருத்து தெரிவித்து டிரம்ப் குழப்பத்தை ஏற்படுத்தினார். இதனையடுத்து இந்தியா மீது டிரம்ப் குறிவைத்திருப்பது உண்மையிலேயே போர் நிறுத்தத்திற்காகவா அல்லது பொருளாதார காரணங்களுக்காகவா என்ற சந்தேகம் வலுவாக எழுந்தது. இந்தியாவோ டிரம்பின் அச்சுறுத்தலுக்கெல்லாம் அடிபணியாமல் அமெரிக்காவை ஈஸி டீலிங் செய்து வருகிறது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாவ்ரோவ், சுயமரியாதை மிக்க நாடான இந்தியாவை டிரம்ப் தொட்டு பார்க்க நினைத்தால் அவருக்கு கெட்டதாகவே அமைந்துவிடும் என பஞ்ச் லைனாக தெரிவித்துள்ளார். ஐநா பொதுசபை கூட்டத்தில் உரை நிகழ்த்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியா ரஷ்யா இடையிலான உறவை முறிக்க டிரம்ப் பகல் கனவு காண்பதாக தெரிவித்தார். அதே நேரத்தில் ரஷ்யாவிடம் மட்டுமே வர்த்தகம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் நிர்பந்திக்க மாட்டோம் என்றும் இந்தியாவின் வர்த்தக உரிமையை எப்போது மதிப்பதாகவும் தெரிவித்தார். கடைசியில் லாவ்ரோவ் கூறிய தகவல்தான் அமெரிக்காவுக்கு கிலி ஏற்படுத்தியுள்ளது. வரும் டிசம்பர் மாதத்தில் ரஷ்ய அதிபர் புதின் இந்தியா சுற்றுப்பயணம் மேற்கொள்வதாக லாவ்ரோவ் தெரிவிக்க சர்வதேச அரங்கில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதுகாப்பு, தொழில்நுட்பம், சுகாதாரம், வர்த்தகம் என அனைத்து துறை சார்ந்த பேச்சுகளும் இடம்பெறும் என லாவ்ரோவ் தெரிவித்திருந்தாலும் அதிபர் டிரம்பிற்கு மண்டை குடைச்சல் ஏற்படுத்தும் செய்தியாகவே இது பார்க்கப்படுகிறது.